ஸ்தோத்திரம் இயேசப்பா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். வானம் மது சிங்காசனம், பூமி மது பாதப்படி என்று சொன்னவரே மை துதிக்கிறோம் ஐயா. துதிக்கு பாத்திரராகிய இயேசுவே மை துதிக்கிறோம் 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 ஐயா. வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவராய் இருக்கிறீர் ஐயா. அது எப்பொழுது நாங்கள் வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுதுதான் அந்த வாக்கு தத்தத்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறீர் ஐயா. அப்பா மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார், அப்பா மனலத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். யோபு விசுவாசித்தார், சிறையிருப்பு மாற்றப்பட்டது ஐயா. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் ஐயா. அப்பாமை துதிக்கிறோம் ஏசப்பா. இந்த வார்த்தையை நாங்கள் உட்கொள்ளத்தக்கதாக, வார்த்தையின்படியாக விட்டு விடாதபடிக்கு அதை இருதயத்தில் வைத்து கொண்டு அந்த வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்பா பேதுரு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். அப்பா வலை கிழிந்து போகத்தக்க மீன்களை கொடுத்தீரையா. தானியேல் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார், சிங்கங்களின் சிறையிருப்பிலிருந்து மாற்றப்பட்டார் ஐயா. அப்பா வார்த்தை, அந்த வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவன், அந்த வார்த்தையாகிய நீர் எங்களுக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறீர் ஐயா. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து அந்த வார்த்தையை உட்கொண்டு அதை விசுவாசிக்கத்தக்கதாக அந்த வார்த்தை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது ஐயா. அந்த வார்த்தை ஜீவனா இருக்கிறது ஐயா. அந்த வார்த்தை வல்லமை உள்ளதா இருக்கிறது. அந்த வார்த்தையின்படி எங்களை நடத்துவீராக. இந்த நாளிலே கேட்ட செய்தி, ஒவ்வொரு செய்தியும் அப்பா இந்த கடைசி காலத்தில் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அப்பா எங்களை அப்பா சுத்திகரிக்கிற வார்த்தைகளாய் இருக்கிறது ஐயா. இந்த வார்த்தை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக, இந்த வார்த்தை மகிமையாய் வெளிப்படுவதாக, வார்த்தையை கொண்டு நடக்க கிருபை செய்வீராக. நீர் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். அதை இன்றைக்கே நாங்கள் காணும்படியாக அப்பா வார்த்தையை கொண்டு நடத்துங்க ஐயா. வார்த்தையில நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் நிற்க கிருபை செய்வீராக. அப்பா உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளதா இருக்கிறது ஐயா. அநேக பேருக்கு அந்த வார்த்தையை நிமித்தம் பிரயோஜனப்படக்கூடிய காரியங்களா எங்களை மாற்றுவீராக. அந்த வார்த்தையில பலம் உள்ளது ஐயா. அந்த வார்த்தை பலவீனத்தை எடுத்து போடுகிறது ஐயா. அப்பா எங்களை மாற்றுவீராக, எங்களை மாற்றுவீராக. ஒரு ஈசாக்கை போல மாற்றுங்க ஐயா. ஒரு பேதுருவை போல மாற்றுங்க ஐயா. அப்பா உம்மை துதிக்கிறோம், அப்பா உம்மை துதிக்கிறோம், அப்பா உம்மை துதிக்கிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வார்த்தையை கொண்டு ஆசீர்வதிங்க. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னீரு. அப்பா வலை கிழிந்து பக்கத்தக்க ஆசீர்வாதத்தை குடும்பங்களில் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா.